சங்கீதம் 73 பகுதி 1 ராகம் நடபைரவி. உண்மையான இஸ்ரவேலுக்கு கடவுள் எத்துணை நல்லவர், ஆண்டவர் மிக நல்லவர், சுத்த இதயம் கொண்ட மனிதர்க்கு. எனது கால்கள் சற்றே நிலை தடுமாறலாயின, அடிசறுக்கி விளையிருந்தேன், இறைவன் காத்து கொண்டார். ஆணவம் கொண்டோர்கள் மீது பொறாமை நான் கொண்டேன், தீயவர்கள் வளமிகுந்து வாழ்ந்ததை நான் கண்டேன். சாவின் வேதனை அவர்களுக்கு கொஞ்சமும் இல்லை, அவரின் உடலில் நலமும் உரமும் மிகுந்திருக்கின்றன. உண்மையான இஸ்ரவேலுக்கு கடவுள் எத்தனை நல்லவர். பொதுவில் மனிதர்க்கு இருக்கும் வருத்தம் அவர்களுக்கில்லை, பிற மனிதர் போல் துன்பம் என்பதை அடைவதும் இல்லை. செருக்கு அவரின் கழுத்தை சரமாய் அலங்கரிக்கிறது, கொடுஞ்செயல்கள் ஆடை போல அழகு செய்கின்றன. அவரின் கண்கள் கொழுப்பு அடைந்து புடைத்து நிற்கின்றன, மனதின் கற்பனை எல்லை மீறி கடந்து செல்கின்றன. பிறரை எண்ணி நகைத்து திமிராய் பேசுகின்றார்கள், கொடுமை செய்ய வீம்பு கொண்டு திட்டமிடுகின்றனர். உண்மையான இஸ்ரவேலுக்கு கடவுள் எத்துணை நல்லவர். விண்ணுலகமதை எதிர்த்து திமிராய் உரக்க பேசுகின்றார், மண்ணுலகமிதில் சொல்லும் வார்த்தைகள் விரிந்து செல்கின்றன. கடவுள் இனத்தார் அவரை தொடர்ந்து விழுந்து போகின்றன. உலகம் எங்கும் உள்ள நீரை உறிஞ்சிக் கொள்கின்றன. ஆண்டவருக்கு இவைகள் யாவும் தெரிய நேரிடுமோ? அறிவதற்கு ஆற்றல் உண்டோ உன்னதமானவர்க்கு? நெறி பிறந்தோர் தம் வார்த்தைகளை சேர்த்து கொள்ளுகின்றார், அவர்களின் வாழ்வில் செல்வம் பொங்கி ஓங்கி இருக்கின்றன. உண்மையான இஸ்ரவேலுக்கு கடவுள் எத்துணை நல்லவர். எனது இதயத்தின் அழுக்கை நீக்க நினைப்பதும் வீணோ, எனது கரங்களை சுத்தமாக்கிட கழுவியதும் வீணோ. ஒவ்வொரு நாளும் வதைப்படுகின்றேன், தினமும் தண்டனைதான்.
இவரை போல் நான் பேசிட நேர்ந்தால் இனதுரோகி என்றோ. இவற்றின் உண்மை அறிந்திட வேண்டி பெரிதும் நான் முயன்றேன். புதிராய் போல் அவர் உள்ளதினாலே வருத்தமாக உள்ளே. இறைவன் தங்கும் புனித இடத்தில் தங்கி ஆராய்ந்தேன். கொடியவருக்கு நேர உள்ள தீங்கை நான் உணர்ந்தேன். உண்மையான இஸ்ரவேலுக்கு கடவுள் எத்துணை நல்லவர். சறுக்கல் மிகுந்துள்ள இடத்தில் அவரை நிறுத்தி நீர் வைப்பீர். சமயம் நெருங்கும் தீயவர்களை அழிய செய்வீரே. திகில் அடைந்து மிகவும் விரைவில் ஒளிந்து போகின்றார். கனவு போல தீமை செய்வோர் கலைந்து போகின்றார். கிளர்ந்து எழுந்து அவரின் போலி தனத்தை கேலி செய்வீர். எனது உள்ளம் சோர்ந்த போது கசந்து போகின்றது. உணர்வு என்னை நெருக்கும் நிலையில் உள்ளம் குத்துண்டே. அறிவிழந்து மூடனானேன், தீய விலங்கானேன். உண்மையான இஸ்ரவேலுக்கு கடவுள் எத்துணை நல்லவர். ஆண்டவர் மிக நல்லவர். சுத்த இதயம் கொண்ட மனிதருக்கு. எனது கால்கள் சற்றே நிலை தடுமாறலாயின. அடிசறுக்கி விழ இருந்தேன், இறைவன் காத்து கொண்டார். ஆணவம் கொண்டோர்கள் மீது பொறாமை நான் கொண்டேன். தீயவர்கள் வளம் மிகுந்து வாழ்ந்ததை நான் கண்டேன். சாவின் வேதனை அவர்களுக்கு கொஞ்சமும் இல்லை. அவரின் உடலில் நலமும் உரமும் மிகுந்து இருக்கின்றன. உண்மையான இஸ்ரவேலுக்கு கடவுள் எத்துணை நல்லவர். ஆண்டவர் மிக நல்லவர். சுத்த இதயம் கொண்ட